வந்து அக்வாரியம் செட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மீன் தொட்டி இருக்குது. இதில் தொட்டி வந்து ஆக்சில் வச்சு தான் க்ளீன் பண்ணிங்க. ஒருமே புகை வந்துச்சு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து அக்வாரியம் செட் பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம். ஸோ அந்த வீடியோவை நான் போட்டு விட்றேன் பாருங்கள். ஃபிஷ் அக்வாரியம் கடைக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க ஃபில்ட்ரு வாங்கலாம். ஸோ நான் போய்ட்டு அவங்ககிட்ட ஃபில்ட்ரு வாங்குறதுக்காக கேட்டுட்டு இருந்தேன், என்ன ஃபில்ட்ரு நம்ம தொட்டி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா ஒன்று இந்த ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்கும், அந்த ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்கும், நிறைய எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபில்ட்ரு கடைசியில் சூஸ் பண்ணிட்டு அந்த அண்ணா ஓடுதான்னு செக் பண்ணிட்டு என்ன ஓடுதான்னு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓடிச்சு. ஸோ அது உள்ளே அப்படியே பார்சல் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஃபில்ட்ரு வாங்கியாச்சு காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து அக்வாரியம் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம். இவங்க எல்லோரும் தான் கூட இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், எங்ககிட்ட வந்து யாருக்குமே வந்து தொட்டி இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அந்த சால்ட்டோட கரெல்லாம் பிடிச்சி அசிங்கமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஆக்சிட் போட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும். காய்ஸ் வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு மீன் தொட்டி எடுத்துகிட்டு நான் மாடிக்கு வரேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மீன் தொட்டி இருக்குது. இதில் வெறும் 3 மீன் தான் இருக்குது. சாரி, பக்கெட்டில். ஸோ அந்த மீனை தான் அதில் விட போகிறோம் ஃபஸ்ட்டு. பக்கெட் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். ஸோ காய்ஸ், என்கிட்ட தொட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மாடிக்கு. செம அழுக்காக இருக்குது. வீடியோவில் பாருங்கள், பிசு காட்டு பாருங்க காய்ஸ், இந்த தொட்டி எப்படி இருக்குன்னு செம அழுக்காக இருந்துச்சு. நம்ம இந்த தொட்டி தான் இப்போ புதுசு மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ எப்படி ஆக்க போகிறோன்னு பாருங்கள். இந்த டெக்னிக் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க புதுசாக்கலாம். தொட்டி வந்து ஆக்சில் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு தொட்டியை வந்து ஒரு 1 hour அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லா காற்றுலாம் வெளியே போயிட்டு அப்போ நம்ம மீன்லாம் உள்ள பிரச்சனை கிடையாது. ஸோ ஆக்சில் ஓப்பன் பண்ணி தொட்டியில் ஊற்றிடலாம். தள்ளி போங்க. எல்லாம் வருது அப்படியே. ஸோ காய்ஸ், தொட்டியில் வந்து ஆக்சில் ஊற்றிட்டோம். பார்த்தீங்க ஒரு மாதிரி புகை வந்துச்சு. ஸோ அந்த புகை யாரும் ப்ரீத் பண்ணாதீங்க, ஆபத்து. எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க போட்டுட்டு. ஸோ நான் இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஒரு 5 minutes கழிச்சு அந்த வீடியோ பாருங்கள். 2000 years later. நானும் 5 minutes கழிச்சு செம்மையாக நல்லா தேக்க ஆரம்பிச்சேன். சும்மா ஈஸியாக போச்சு ஆக்சில் ஊற்றுனதுனால. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தொட்டி புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ ஆக்சில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வாட்டரை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இந்த வாட்டர் பார்த்தான்னு சொல்லிட்டு பைப் கிட்ட தொட்டி எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணலாம். ஸோ நல்லா புதுசு போல் இருக்குது எப்பவுமே தொட்டி பார்க்குறதுக்கு. இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிட்டா பக்காவாக இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பைப் எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காய்ஸ், தொட்டி பாருங்கள் நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸ்க்ராச்சஸ் மட்டும் லைட்டாக தெரியும், அது நம்ம ஏற்கனவே நார் வச்சு தேய்ச்சிருந்தா. இப்போ தொட்டி பார்க்க ஒருமே அசிங்கமாக இருக்கா. எதுக்கு அப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து பின்னாடி எதுவும் வைக்கல. இப்போது பின்னாடி வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் வச்சுருப்போம். இப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணால் சாண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். சாண்டு கிடையாது, சின்னதாக கல் தான். அதுதான் சாண்டுன்னு சொன்னாங்க அக்வாரியம்லேயே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து போட்டு விட்டாச்சு. பேஸ் இது போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கல் வச்சு நல்லா ஒரு டனல் மாதிரி செய்ய போகிறோம். அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பண்ணி முடிச்சோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ டனல் பண்ணிட்டு ரோடெலாம் போட்டு வச்சுருப்பேன் டனல்லே. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மேலே இப்போது டாப் வியூ காட்டுறேன், நல்லா தெளிவாக தெரியும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி எஸ் மாதிரி போட்டிருப்பேன். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியில் நாங்கள் மோட்ரு வச்சு செட் பண்ணிட்டோம். ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து அக்வாரியம் செட் பண்ணிட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அக்வாரியம் செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் தான் நான் கிளிப் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இவங்க தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ். பாய். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இதுமாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். அக்வாரியம். ஸோ அக்வாரியம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மண்டே வந்து திருப்பி அதில் வந்து ஃபிஷ் போட போகிறோம். கடையிலேருந்து வாங்கி கொஞ்சம் வந்து செட்டில் ஆகட்டும் டேங்க்கில் எல்லா தண்ணியும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய் காய்ஸ்.